உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். வணக்கம் மை டியர் ஜோன்மேட்ஸ், வெல்கம் டு சஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரீல்ஸ் அண்ட் மீம்ஸ் கொடுமைகள். as a mayor protocol படி நான் ஏத்துனேன், அப்புறம் ஐஏஎஸ் ஏத்துவாங்க, அப்புறம் எம்எல்ஏ ஏத்துவாங்க. அங்க பாருங்கண்ணா, புரோட்டோகால் படி யாரும் ஒரு வார்த்தை அவங்களை எதுவும் அவதூறா பேசல, எதுவுமே பண்ணல. அவங்களா வெளியில போயிட்டாங்க. ஐயோ குறும்படம்னு ஒண்ணு இருக்கு சார், எதுவும் அவதூறா பேசல, எதுவுமே பண்ணல. அவங்களா வெளியில போயிட்டாங்க. முதல்ல போகும்போது வெளியில இருந்து ஆதரவுன்னு சொல்லிட்டு போனாங்க. அங்க போறோன்னு ஆசை யார விட்டுச்சு. இப்ப அமைச்சரவையிலையும் இடம் பெற்றுறாங்க. அவங்களுக்கு வாழ்த்துக்கள். இப்ப பொண்ணு டாக்டருக்கு படிக்க வச்சிருக்கோம்னா ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டி இது பண்ற அளவுக்கு சொந்த ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டி அப்ப நாம புறப்படலாம். இந்த பொண்ணை எனக்கு பிடிக்கலன்னு நீங்க நினைச்சு ரீசெண்டா பொலிட்டிக்கல் சம்பந்தப்பட்ட ரீல்ஸ் அண்ட் மீம்ஸ் எல்லாம் அதிகமா பார்த்ததுனாலே என்னவோ தெரியல, ஸ்வைப் பண்ண முழுசா பொலிட்டிக்கல் சம்பந்தப்பட்ட ரீல்ஸ் அண்ட் மீம்ஸ் தான் நம்ம கண்ணிலேயே மாட்டுது. இந்த பக்கம் பார்த்தா இது பேர் என்ன தெரியுமா? தூய சக்தியா. இதுக்கு பேர் தூய சக்தியா? நாரசக்தி. இந்த பக்கம் பார்த்தா ஒரே ஒரு காரணம் சொல்லு, ஒரே ஒரு காரணம். நீ வேணா உங்க ஆளுகள் ஒரே ஒரு காரணம் சொல்லு. சரி பின்னால திரும்பி பாப்போமேன்னு பார்த்தா நீங்க தற்குறின்னு சொன்னீங்களே, அவங்க தான் உங்களோட அரசியல் வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறி ஆக்கி இருக்கிறாங்க. இது எனக்கு மட்டும்தானா இல்ல உங்களுக்கும் அப்படிதானான்றத சொல்லுங்க. இன்னொரு பக்கம் என்னன்னு சொல்லி யோசிச்சு பார்த்தா, முன்னாடிலாம் பொலிட்டிக்கல் நாலேஜ் இல்லாம இருந்தவங்க, அதை பத்தி தெரிஞ்சுக்காம இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருந்தவங்க இப்போ அதை பத்தி தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது மேல பயங்கரமான இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு படி மேல போய் பொலிட்டிக்கலை பத்தி பேசவும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருவேளை அதனால அப்படி இருக்கலாமோ என்னவோ தெரியல. அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் மீறி நம்ம கண்ணில் மாட்டின என்டர்டைன்மெண்ட் சம்பந்தமான ரீல்ஸ் அண்ட் மீம்ஸும் உங்களுக்காக எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இன்னைக்கு ரெண்டும் கலந்த கலவையாக தான் பார்க்க போறோம். பார்த்துடலாமா? வெல்கம் சார். கிட்டத்தட்ட சோசியல் மீடியா முழுக்க 2 நாளா இந்த சம்பவத்தை பத்தி தான் அம்புட்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. நீங்க பேசிக்கிட்டே இருங்க. அதுலயும் சோசியல் மீடியால இருக்கவங்க தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பாக்குறாங்கன்னு சொல்லி பார்த்தா, இன்னொரு பக்கம் நியூஸ் சேனல் நாங்க ஒன்றும் உங்களுக்கு சலைச்சவன் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவங்கவுங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி, அவங்கவுங்க சௌரியத்துக்கு ஏற்ற மாதிரி, அவங்கவுங்க ஆதரவுக்கு ஏற்ற மாதிரி ஹெட்லைனை போட்டு இஷ்டத்துக்கு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா பொழப்பு இது? பஞ்சாயத்து யாருக்கும் சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம மேயர் பிரியா இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் தாவேக்காவுடைய எம்எல்ஏ பல்லவி அவங்களுக்கும் தான். ஒன்னும் இல்லைங்க, ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணியிருக்காங்க. 2 பேரும் போய் ரிப்பன் கட் பண்ணி குத்துவிளக்கு ஏற்றிட்டு வரணும். இவ்வளவு தான் விஷயமே. அதுக்குள்ள என்ன பஞ்சாயத்துன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம மேயர் பிரியா 8:30 மணிக்கெல்லாம் வந்துட்டாங்களாம். 8:45க்கு இன்வைட் கொடுத்துருக்காங்க. நம்ம தாவேக்கா எம்எல்ஏ பல்லவி அவர்கள் ஒரு 1/4 மணி நேரம் லேட்டாக 9 o'clock வந்திருக்காங்க. ஸோ மேயர் பிரியா முன்னாடி நிற்கிறாங்க ரிப்பன் கட் பண்ணுறதுக்கு. பின்னாடி பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ பல்லவி அவர்கள் நிற்கிறாங்க. 2 பேர் கையிலுமே சிசர் இருக்குது. இவங்க கட் பண்றாங்களா இல்லையா அப்படிங்கிறது பின்னாடி நிற்கிற எம்எல்ஏ பல்லவி அவர்களுக்கு தெரியல. சரி நம்ம கட் பண்ணிடுவோம்னு கட் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா மேயர் பிரியா கட் பண்றதுக்கு முன்னாடியே பல்லவி அவர்கள் கட் பண்ணிட்டாங்களாம். ஒருவேளை அதுதான் கோவமா என்னன்றது தெரியல. குத்துவிளக்கு ஏற்றும் போது சரி இவங்க ஏத்துறாங்க, அடுத்ததா பக்கத்தில் அவங்க நிற்கிறாங்க, அவங்க கையவும் நீட்டிட்டாங்க. சரி ஓகே, புரோட்டோகால்னு ஒன்று இருக்குது அப்படிங்கிறத மீறி ஒரு டீசன்சி அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, பக்கத்தில் இருக்கவங்க கையை நீட்டிருக்காங்க, அவங்க கையை தட்டி விட்டு இல்லைன்னு சொல்லி அடுத்தவங்க கையில் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அந்த ஐஏஎஸ் கையை பிடிச்சி வாங்க நீங்களே ஏற்றுங்க அப்படின்னு இவங்களே பிடிச்சி ஏற்ற வைக்கிறாங்க. யாரா இருந்தாலுமே நமக்கான மரியாதை அங்கே கிடைக்கல, நம்ம அவமானப்படுத்த பார்க்குறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுமே அந்த இடத்துல இருக்கணுன்ற மாதிரிலாம் நினைக்க மாட்டாங்க. அந்த இடத்த விட்டு போக தானே செய்வாங்க. அந்த மாதிரி தான் பல்லவி அவர்கள் என்ன பண்ணாங்க, அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க. ஆனா சம்பவம் அதோட முடியல. மறுபடியும் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. அந்த ஃபங்க்ஷனுக்கு இவங்க 2 பேருமே போறாங்க. இங்க பாத்தீங்கன்னா மேயர் பிரியா ஃபர்ஸ்டா போய் அந்த ரிப்பனையும் கட் பண்ணிடுறாங்க. அந்த குத்து விளக்கையும் ஃபர்ஸ்டா அவங்க தான் ஏத்துறாங்க. ஏன்னா புரோட்டோகால் படி அவங்க தான் ஃபர்ஸ்டா ஏத்தணும்னு சொல்றாங்கல்ல. அண்ட் செகண்டா பாத்தீங்கன்னா
ஐஏஎஸ் ஏற்றணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சரி ஓகே உனக்கு நான் அங்கே தான் கொடுக்கல இப்போ நீ ஏற்றிக்கோ அப்படிங்கிற மாதிரி செகண்ட் டைமாக பல்லவி அவர்கள் கையில் வந்து அவங்க கொடுக்குறாங்க. ஆனால் பல்லவி அவர்கள் என்ன பண்ணுறாங்க, நான் கேட்கும்போது நீ கொடுக்கல அவமானப்படுத்த இப்போ மட்டும் நீ கொடுத்தா நான் வாங்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையை கட்டிட்டு நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை கட் பண்ணி மேயர் அவர்களே அவமானப்படுத்திய எம்எல்ஏ அப்படிங்கிற மாதிரி ஹெட்லைன் போட ஆரம்பிச்சிட்டாங்க. 2 நிமிஷம் எனக்கு தலையெல்லாம் சுத்திருச்சு. இவங்க நினைச்சா ட்ரம்ப்பை தமிழனாவும் திருவள்ளுவரை தாலிபனாவும் ஆக்கலாம். ஒன்றும் இல்லைங்க, கையை நீட்டும் போது இல்லை அவங்க ஏற்றிட்டோம் அதுக்கப்புறம் நீங்கள் ஏற்றுங்க அதுதான் புரோட்டோகால் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல கூட சொல்லியிருந்தா கூட இவ்வளோ பெரிய இஷ்யூ ஆயிருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆனால் அவங்க கையை நீட்ட அவங்களை அவமானப்படுத்துகிற மாதிரியே தள்ளி கொண்டு போனாங்க. ஆனால் கடைசியாக வெளியே வந்து அவங்க கிட்ட கேட்கும் போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேளுங்க. அசிங்கெல்லாம் யாரும் படுத்தலைங்க. இப்போ புரோட்டோகால் படி ஒரு இன்னைக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகுது, எல்லா பசங்களும் வந்து விடுமுறை முடிச்சுட்டு இன்னைக்கு ஸ்கூலுக்கு வந்திருக்காங்க. ஆஸ் எம்எல்ஏவா வந்து அந்த இடத்துல அவங்களுக்கு கார்பரேஷன் சார்பா இன்வைட் கொடுத்திருந்தோம். 8:45 வந்து ஈவெண்ட் சொல்லியிருந்தோம். 9 o'clock தான் அவங்க ஈவெண்ட்டுக்கே வந்தாங்க. ஓ நீ அப்படி வரியா? அவங்க சொல்றப்பல புறக்கணிக்கிறதா இருந்தா 8:30 நாங்க எல்லாருமே அங்க போயிருந்தோமே, நாங்க ரிப்பன் கட் பண்ணிட்டு போயிருந்திருக்கலாமே. புறக்கணிக்கலே எம்எல்ஏ வருவாங்கன்னாங்க, அதனால நம்ம இருந்தோம். டேய் நான் சொல்லினேக்கிறேன், நீ அங்க திரும்பி பாத்துட்டு ரிப்பன் கட் பண்ணது கூட நான் கட் பண்றேன், அதுக்கு முன்னாடி அவங்க வேற ஒரு ரிப்பன்ல எடுத்து வேற சிசர் எடுத்து கட் பண்றாங்க. அதுவும் நீங்க விஷுவல்ஸ்ல பார்த்து இருந்திருப்பீங்க. புரியுதா? அதாவது இது ஒரு பாயிண்டா அந்த இடத்துல மென்ஷன் பண்ணணும்ன்றது அவசியம் கிடையாது. ஆனா எங்கிருந்தோ சைட்ல இருந்து அவங்களே ஒரு சிசர் எடுத்து வந்து டமக்குன்னு கட் பண்ண மாதிரி அவங்களே ஒரு சிசர் எடுத்து கட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த விஷுவல்ல நம்மளாலேயே கிளியரா பார்க்க முடியுது. இவங்க ஃப்ரண்ட்ல இருந்து கட் பண்றாங்க, அவங்க பின்னாடி இருந்து கட் பண்றாங்க. இவங்க கட் பண்றாங்களா இல்லையான்றது தெரியல, 2 பேரும் சேர்ந்து கட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி ஒன்னா நின்று இருந்தாங்கன்னா 2 பேரும் சொல்லி கட் பண்ணிருக்கலாம். அவங்க முன்னாடி நிக்கிறதுனால அவங்க கட் பண்றாங்களா இல்லையான்னு தெரியாம கட் பண்ணிட்டாங்க. ஸோ அதை கூட அவங்க தான் எனக்கு முந்திக்கிட்டு எங்கிருந்தோ ஒரு சிசரை கொண்டு வந்து கட் பண்ணிட்டாங்க அப்படிங்கறத ஒரு குறையா எடுத்து வைக்கிறாங்க. ரிப்பன் கட் பண்ணது கூட நான் கட் பண்றேன், அதுக்கு முன்னாடி அவங்க வேற ஒரு ரிப்பன்ல எடுத்து வேற சிசர் எடுத்து கட் பண்றாங்க. இனி அவன் நம்ம ரூட்ல கிராஸ் ஆக கூடாதுனா அடிக்கு அடி ரத்தத்துக்கு ரத்தம். இதுவரைக்கும் ஒவ்வொருத்தரா தான் ஏத்துவாங்க. ஆஸ் எ மேயர் புரோட்டோகால் படி நான் ஏத்துனேன், அப்புறம் ஐஏஎஸ் ஏத்துவாங்க, அப்புறம் எம்எல்ஏ ஏத்துவாங்க. நான் என் கடமையை தானே செஞ்சேன். அதுக்கப்புறம் கவுன்சிலரோ இல்ல சேர்மன் யார் இருக்காங்களோ அவங்க ஏத்துவாங்க. அந்த ஃபார்மேட்ல தான் இன்னைக்கு போகணும். அங்க பாருங்கண்ணா. புரோட்டோகால் படி அவங்க யாரும் ஒரு வார்த்தை விஷுவல்ஸ்ல பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். யாரும் ஒரு வார்த்தை அவங்களை எதுவும் அவதூறா பேசல, எதுவுமே பண்ணல. அவங்களா வெளியில போயிட்டாங்க. ஐயோ குறும்படம்னு ஒண்ணு இருக்கு சார். எதுவும் அவதூறா பேசல, எதுவுமே பண்ணல. அவங்களா வெளியில போயிட்டாங்க. இஷ்யூ பண்ணணுமே அப்படின்ட்டு இஷ்யூ பண்றவங்கள நம்ம என்ன சொல்ல முடியும்? இஷ்யூ பண்றாங்கன்னு சொல்லி அவங்க பண்ணிட்டு இருக்காங்களாமா. அதாவது ஒருத்தங்களை அவதூறா பேசி இல்ல வார்த்தைகளால தான் ஒருத்தங்களை புண்படுத்த முடியும் இல்ல அவமானப்படுத்த முடியும் அப்படிங்கிறது இருக்கா? ஒரு செயலால அவங்களை அவமானப்படுத்த முடியாதா? இல்ல நீங்க பண்ண செயல் பார்க்கிறதுக்கு எப்படி இருந்துச்சு? வேதனை, அவமானம், வெட்கம். ஒன்னும் இல்லைங்க, இப்போ அதே விஷயத்தை அப்படியே ரிவர்ஸ் பண்ணி பாருங்க. நம்ம எம்எல்ஏ பல்லவி அவருக்கு அந்த கேண்டில் லைட்டிங்கை வந்து மேயர் பிரியா கையில் கொடுக்காம அவங்க கையை நீட்டிக்கிட்டு இருக்கும்போது தள்ளுங்க 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 அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க கையில் கொடுத்தாங்க அப்படின்னா அதை மேயர் பிரியா அவர்கள் வந்து நம்மளை அவமானப்படுத்தல, நம்மளை கௌரவப்படுத்துறாங்க அப்படின்னு எடுத்துப்பாங்க. ரிப்பன் கட் பண்ணது கூட நான் கட் பண்றேன், அதுக்கு முன்னாடி அவங்க வேற ஒரு சிசர் எடுத்து கட் பண்றாங்க. உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னா. இன்றைய சூழலில் தமிழ்நாடு சட்டமன்றத்திற்கு பொது தேர்தல் நடந்தால் நிச்சயமாக 200 தொகுதிகளை திமுக வெற்றி பெறும். எங்களுடைய தலைவர் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்படுத்துகிறார். மறுபடியும் முதல்ல இருந்தா அந்த அளவிற்கு மக்களுடைய மனநிலை இன்னைக்கு ஒவ்வொரு மக்களும் சொல்லக்கூடிய கருத்துக்கள் அந்த அளவுக்கு கீழ்மட்டம் வரைக்கும் அப்படி இருக்கு. கொளத்தூர் தொகுதியுடைய ரிசல்ட் தெரிஞ்சும் எப்படி மனசாட்சி இல்லாம இந்த மாதிரிலாம் பேச முடியுதுன்னு தெரியலையே. தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் டிவிகே கட்சி வந்து ஒரு தொகுதியில் கூட ஜெயிக்க மாட்டாங்கன்னு பேசிட்டு இருந்தாங்க. இப்போ ரீ எலெக்ஷன் வச்சா 200 தொகுதி நாங்க ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஞாபகப்படுத்திக்கிட்டே தான் இருப்போம், கொடுக்கிற வரைக்கும் விட மாட்டோம். இதுக்கு ஒரு சிம்பிளா ஒரு பதில் சொல்லணும் அப்படின்னா மறுதேர்தல் வச்சு ரிசல்ட்டை பார்த்ததுக்கு அப்புறமா அவங்க சைட்ல இருந்து எப்படி ரிப்ளை கொடுப்பாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன கிளிப்பிங் வச்சிருக்கேன் பாருங்க. இந்த ரிசல்ட் உண்மையாகவே நாம எதிர்பார்க்காத ரிசல்ட் தான். நாம மட்டும் இல்ல, தமிழ்நாட்டு மக்கள் எதிர்பார்க்காத ஒரு ரிசல்ட் தான். ஏன் இன்னும் சொல்லப்போனா இப்ப இருக்கக்கூடிய முதலமைச்சர் எதிர்பார்க்காத ஒரு ரிசல்ட் தான். அதுக்கப்புறம் இப்படி பேசிப்பாங்க, அதுக்கப்புறம் அப்படி பேசிப்பாங்க. இதுதான் கடைசி வரைக்கும் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். அதுலயும் டிஎம்கேக்கும் 200க்கும் அப்படி என்னதான் பந்தம் இருக்குன்னு தெரியல. தொகுதியில ஜெயிச்சா கூட கரெக்டா 200 தொகுதி தான் ஜெயிப்பாங்களா. 200 தொகுதிகளை திமுக வெற்றி பெறும். இப்ப சொல்றீங்களா? பெருமையா சொல்றீங்களா? நம்மள யாரு 200 ரூபாய் ஊப்பிதா? நம்முடைய கூட்டணியில் ஜெயிச்ச இன்னும் சில கூட்டணி கட்சிகள்ல
நம்ம தலைவர்கிட்ட வந்து சொல்லிட்டு தலைவர் தான் போயிட்டு வாங்கினாங்க. நம்ம தலைவர் தயவு தான் இன்னைக்கு ஆட்சி நடந்துட்டு இருக்கு. இதே புரிய வைக்கிறீங்களே, இன்னுமாடா நமக்கு போகாம இருக்குது. முதல்ல போகும்போது வெளியில இருந்து ஆதரவுன்னு சொல்லிட்டு போனாங்க. அங்க போனோன்னே ஆசை யார விட்டுச்சு. முதலமைச்சர் எங்க போனாலும் முதல்ல சோஃபா போவோம், சோஃபா பின்னாடியே முதலமைச்சர் போவாரு. இப்ப அமைச்சரவையிலும் இடம் பெற்றுறாங்க. அவங்களுக்கு வாழ்த்துக்கள். அவங்க எல்லாம் அமைச்சர் ஆவறதுக்கு முன்னாடியே சட்டமன்றத்துல அவங்களுக்கு வாழ்த்து சொன்னவன் தான் இந்த எதிர்க்கட்சி தலைவர். வாழ்த்துக்கள் சொல்றதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா கூட்டணி கட்சிகளுக்கு ஆட்சியில பங்கு கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்ட கேள்விக்கு நீங்க சொன்ன பதில் ஞாபகம் இருக்குதா? ஆட்சியில் பங்குன்றது பத்தி அது தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராது அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியும். ஆனா டிவிகேல அப்படி இல்ல, கூட்டணி கட்சியாவே இருந்தாலும் உங்களுக்கும் ஆட்சியில பங்கு கொடுப்போம் அப்படிங்கறத காமிச்சிருக்காங்க. சரி, ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் ஆசை யாரை விட்டுச்சு, ஒரு அமைச்சர் பதவி கொடுத்த உடனே பின்னாடியே போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இல்லையா? ஆனா இவங்க ரிசல்ட் வந்த அன்னைக்கு அதை பார்த்ததுக்கு அப்புறமா யாரு கூட கூட்டணி சேர்ந்து ஆட்சி அமைக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சாங்க. ஒரு கூத்து ஒண்ணு பண்ணாங்களே அந்த கடைசி 5 நாள், அடாடாடாடாடா. திமுகவிலயோ அதிமுகவிலயோ 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்கள் இது என்ன வந்து ஒரு ஒரு புதுசா இருக்க தமிழ்நாட்டுக்கு இது நல்லதா, ஏன் நம்ம திராவிட சித்தாந்தத்துல ஒண்ணுதானே அப்படின்னு முயற்சி பண்ணி பேசி இருக்கலாம். ஜனநாயகத்துல பேசக்கூடாதுன்னு ஒண்ணு கிடையாது. எப்படி இப்படி எல்லாம் பேசுறதுக்கு மனசு வருதுன்னே புரியலையே. இந்த யோசனையை இதுக்கு முன்னாடியே நீங்க யோசிச்சு, நாங்க 2 கட்சியும் வேற வேற கிடையாது, ஒரே கட்சி தான், நாங்க ஒண்ணு சேர்ந்து செயல்படுவோம்னு சொல்லி பண்ணிருக்கலாமே, ஏன் அப்ப பண்ணல? அதாவது ஆசை யாரை விட்டுச்சு அப்படின்னு கேள்வி கேட்க தெரியுது. தாவேகா கட்சி ஆட்சி அமைச்சிடக்கூடாது, புதுசா வந்த கட்சியை ஆட்சி அமைக்க விடக்கூடாது, ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி எப்படியாச்சும் அதை கெடுத்து நம்ம சிஎம்மா உட்காரணும், நம்ம ஆட்சி தான் தமிழ்நாட்டில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கடைசியா இப்படியெல்லாம் கூட்டணிக்காக பேசிட்டு நீங்க போய் அவங்க ஆசையை பத்தி பேசுறீங்களே. முதல்ல போகும்போது வெளியில இருந்து ஆதரவுன்னு சொல்லிட்டு போனாங்க. அங்க போனோன்னே ஆசை யார விட்டுச்சு. இது என்ன வந்து ஒரு ஒரு புதுசா இருக்க தமிழ்நாட்டுக்கு இது நல்லதா, ஏன் நம்ம திராவிட சித்தாந்தத்துல ஒண்ணுதானே அப்படின்னு முயற்சி பண்ணி பேசி இருக்கலாம். அங்க போனோன்னே ஆசை யார விட்டுச்சு. அதுலயும் பாருங்க, இப்ப வரைக்குமே பல பேர் அது ரூமர்னு நம்பிட்டு இருக்காங்க. அப்படி இல்லைன்னா இதுக்கப்புறம் இந்த 2 கட்சியும் தமிழ்நாட்டில் ஆட்சியே அமைக்க முடியாது, அதுக்கான வாய்ப்பே கிடையாது. அந்த வேலையை மட்டும் அவங்க பார்த்துருந்தாங்கன்னா. ஆனா அந்த ரூமராவே இருந்தாலும் ஜனநாயகத்துல அப்படி பேசக்கூடாதுன்னு ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காப்ல. ஜனநாயகத்துல பேசக்கூடாதுன்னு ஒண்ணு கிடையாது. அண்ட் இவர் மட்டும் இல்ல, திமுக கூட்டணியில இருந்தவரே இத பத்தி சொல்லியிருக்காப்ல, கேளுங்க. 50 ஆண்டு காலமாக எதிர் அரசியல்ல அவங்க 2 பேரும் இருந்திருக்காங்க, திமுகவும் அதிமுகவும். இத்தகைய சூழ்நிலையை திடீரென்று இந்த தேர்தலில் ஒரு சந்தர்ப்பவாத நிலை எடுத்து இருவரும் சேர்ந்து ஆட்சி அமைப்பது அதை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்க மாட்டார்கள். இப்படியெல்லாம் கூட நடக்குமோ? என்ன கூத்துங்கிறீங்க? அந்த யோசனைக்கு நாங்கள் ஆதரவளிக்க முடியாது என்பதை நாங்கள் நேரடியாக தெரிவிச்சிருக்கிறோம். சோ அதுக்கான அப்ரோச் நடந்திருக்கு. எது வரைக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சம்பந்தப்பட்ட 2 கட்சிகள் மட்டும் இல்லாம கூட்டணி கட்சி வரைக்குமே எக்ஸ்டெண்ட் பண்ணி அதை கேட்டிருக்காங்க. எனக்கு அவருக்கும் தனிப்பட்ட முறையில எந்த விதமான காழ்ப்புணர்ச்சியும் கிடையாது, நமக்கு கட்சி தாங்க முக்கியம். சோ ஒரு ஆட்சியை பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்க எந்த அளவுக்கு வேணாலும் இறங்கி எதை வேணாலும் பண்ணுவோம் அப்படிங்கிறது ஆசை இல்லையாமா. அமைச்சர் பதவி கொடுத்த உடனே எங்களை கழட்டி விட்டுட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறது தான் ஆசைக்காக போயிட்டாங்களாமா. இடம் சரியில்லை, கிளம்பிட வேண்டியதான். ஒரு 4 நாட்களுக்கு முன்பு தொலைக்காட்சிகள் செய்தி நீங்கள பாத்திருப்பீங்க. திருவள்ளூர் மாவட்டத்துல நைட்டு ஃபுல்லா கரண்ட் இல்ல. ஐயோ, கரண்ட் போச்சுங்க. பொதுமக்கள் அத்தனை பேரும் தெருவுக்கு வந்து போராட்டத்தில் இறங்கிட்டாங்க. நிருபர்கள் போய் கேக்குறாங்க அவங்க கிட்ட, சாலை மறியல் பண்றீங்க. ஹை பிரஸ் மீடியா இவங்க ரொம்ப நல்லவங்க, நீயே பாரு. சட்டமன்ற உறுப்பினர் போய் பார்த்து கோரிக்கை வைக்க வேண்டியதானே. அப்ப அந்த மக்கள் எல்லாம் சொல்றாங்க, எங்களுக்கு சத்தியமா யாரு எங்க சட்டமன்ற உறுப்பினரே தெரியாதுங்க, தெரிஞ்சதானங்க போய் அவங்க வீட்டுல போய் நாங்க கேட்க முடியும் அப்படின்னு கேக்குறாங்க. இதுதான் இந்த சோஃபா மாடல் அரசனுடைய லட்சணம். எனக்கு ரொம்ப நாளா ஒரு டவுட் இருந்துச்சு. அதாவது ஒரு சில இன்ஸ்டன்சஸ் மட்டும் தான் எடுத்து கொண்டு போய் ஸ்டேஜ்ல பேசுவாங்க. அந்த இன்ஸ்டன்ஸ் தான் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அது இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம கிட்ட மாட்டிருக்கு. இப்போ நம்ம எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து பேசினார் இல்லையா? இந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன், உங்களுக்கு கிளியரா புரியும். வாங்க. 9 மணில இருந்து கரண்ட் இல்லங்க, கரண்ட் இல்ல. என்ன யார் வந்து பார்க்கவும் இல்ல, யாருன்னு தெரியல. எம்எல்ஏ ஆபீஸ்ல யாரும் கிடையாது, எம்எல்ஏ யாருன்னு எங்களுக்கு தெரியல. அதாவது கூட்டு வந்து பேச விட்டாலும் ஸ்கிரிப்டை கரெக்டா பேச விடுறது இல்லையா? அதுலயும் வந்து நீ கரெக்டா பேசுறதுக்கு ரிஹர்சல் பார்த்துட்டு பேசுமா அப்படிங்கிறது கூட சொல்றது கிடையாது. எம்எல்ஏ யாருன்னு எங்களுக்கு தெரியாதா? எம்எல்ஏ வீட்டுல யாரு இல்லைன்றது மட்டும் உங்களுக்கு தெரியுமா? எம்எல்ஏ
ஆபீஸ்ல யாரும் கிடையாது, எம்எல்ஏ யாருன்னு எங்களுக்கு தெரியல. எங்களுக்கு சத்தியமா யார் எங்க சட்டமன்ற உறுப்பினரே தெரியாதுங்க. இந்த டயலாக அப்பப்போ மேடையில பேசணும். ஓகே ஏமா உனக்கு எம்எல்ஏ வீடு வரைக்கும் கரெக்டா தெரிஞ்சிருக்குன்னா எம்எல்ஏ யாருங்கிறது தெரிஞ்சிருக்காதா? திடீர்னு வந்துட்டீங்களா, ஒரு 5 மினிட்ஸ் டைம் கொடுங்களேன், அப்படி ஓரமா போய் டிஸ்கஸ் பண்ணி வந்துரும். சரி, இந்த அம்மா யாரு அப்படிங்கறத தோண்டி நம்ம ஆட்கள் கண்டுபிடிச்சிட்டாங்க, அதையும் போட்டு விட்டுருக்காங்க. வந்து பாருங்க. ஓ அப்படியா விஷயம்? ஒரு நிமிஷம். தெரியுதா இப்ப இவங்க எந்த கட்சியை சார்ந்தவங்கன்றது தெரியுதா? எந்த நியூஸ் சேனல்ல இது டெலிகாஸ்ட் ஆச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு புரியுதா? இப்படி செட் பண்ணி ஒரு இன்ஸ்டன்ஸை கிரியேட் பண்ணிட்டு அதை கொண்டு வந்து ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்து அதை கொண்டு வந்து தான் ஸ்டேஜில் பேசி ஸ்கோர் பண்றாங்க போல. அரசியல், அந்த அரசியலை தான்டா பவானி பண்ணிட்டு இருக்கிறான். தனியார் பள்ளிக்கூடங்கள் நீங்க எவ்வளவு ஃபீஸ் வாங்குறீங்க, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்பதை டிரான்ஸ்பரண்டா போட்டே ஆகணும். முதல் பால்லிய சிக்ஸர் உங்க வெப்சைட்ல நீங்க டிரான்ஸ்பரண்டா போட்டீங்களா அப்படிங்கறத நானும் செக் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இது இந்த குழந்தைகளினுடைய, இந்த மாநிலத்தினுடைய மண்ணின் மகன்களின் மகள்களினுடைய வாழ்க்கை. சார் கிளாஸ் 10th படிக்கிறாங்க என்னோட பையன், 96,000 கட்டுறேன். செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க இன்னொரு குழந்தை, அவங்களுக்கு 92 கட்டுறேன் நான். என்ன 4000 தான் வித்தியாசமா? அது வந்து நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக அது ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்னங்கறத டிரான்ஸ்பரண்டா போட சொல்லி நான் உத்தரவு போட்டுட்டு அதை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன். ஆக்சுவலாக இது ஒரு நல்ல விஷயம் தான். அதாவது இதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் கொண்டு வந்திருக்காங்க, அதை டிரான்ஸ்பரண்டாக ஸ்கூல் சைட்லையும் வெளியிடணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. எல்லாமே ஓகே தான். பட் ஸ்கூல்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, எல்லா பேரண்ட்ஸும் ஃபீஸ் எல்லாம் கெட்டிட்டாங்க. இப்போ ஒரு ஸ்ட்ரக்சர் ஒன்று வெளியிடுறாங்க இல்லையா, ஒவ்வொரு ஸ்கூல்லையும் வந்துட்டு இதுதான் எங்களுடைய ஃபீஸு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபீஸை தான் பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத தயவு செஞ்சு ஒரு கிராஸ் செக் பண்ணுங்க. ஏன்னா நான் செக் பண்ணி பார்த்த வரைக்குமே, நான் என் பசங்களுக்கு கட்டின ஃபீஸும் இப்போ அவங்க காமிச்சிருக்கிற ஃபீஸுமே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது அதை தான் வாங்குறாங்களா, அதை தான் கலெக்ட் பண்ணுறாங்களா, இல்லை என்ன பேசிஸில் இந்த ஃபீஸை பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற வரைக்கும் கொஞ்சம் செக் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா எனக்கு மட்டும் தான் இப்படி இருக்குதா, இல்லை எல்லாருக்குமே அப்படி தான் இருக்குதான்றது தெரியல. ஒருவேளை உங்கள் பசங்களுக்கு நீங்கள் ஃபீஸ் கட்டியிருக்கீங்க, இப்போ உங்கள் ஸ்கூல் வெப்சைட்டில் போயிட்டு ஃபீஸை செக் பண்ணும்போது அதில் மிஸ்மேட்ச் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அண்ட் இதை பத்தி நிறைய பேர் பேசுனீங்க அப்படின்னா கண்டிப்பா இதுக்கான நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நம்புறேன். அவங்க வந்து ஒரு டிரான்ஸ்பரன்சி இல்லாம வாங்குறாங்க. ஸ்மார்ட் ஃபீஸ் அப்படின்னு ஒன்று வாங்குறாங்க, மிஸ்லேனியஸ் ஃபீஸ்ன்னு ஒன்று வாங்குறாங்க, மெயின்டெனன்ஸ் ஃபீஸ்ன்னு ஒன்று வாங்குறாங்க. சரி, நிறைய பொலிட்டிக்கல் பத்தி பேசியாச்சு. இப்போ கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்டுக்கு வரும். ஏன்னா நிறைய பேர் என்னடா முன்னாடிலாம் பொலிட்டிக்கல் பத்தி பேசாமையே இருந்தேன், இப்போ ஒரே அதுலயே மூழ்கி கிடக்குறியே அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க. அதனால உங்களுக்காகவே என்டர்டைன்மெண்ட் சம்பந்தமான ரீல்ஸ் அண்ட் மீம்ஸையும் பொறுக்கி எடுத்து வந்திருக்கேன். இப்போ நம்ம அதை தான் வரிசையா பார்க்க போறோம். ஓகேவா? வாங்க. ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான், வாங்கடா. இப்ப பொண்ணை டாக்டருக்கு படிக்க வச்சிருக்கோம்னா பையனும் அந்த அளவுக்கு படிச்சிருக்கணும் இல்லைங்க சார். சிம்பிளா ஒரு டிகிரி நல்லா எப்படிங்க சார் முடியும்? ஓரளவுக்கு படிச்சிருக்கணும். என்னடா சிரிக்கிற, வெக்கப்படுறியா? அப்புறம் பொண்ணு நம்ம வீட்லயே கொஞ்சம் செல்லமா வசதியா வளர்ந்துருச்சு இல்லைங்க, அதுக்கு வேணுங்கிற அளவுக்காவது வசதி வேணும்ல. அது எங்க இருக்கு? நெக்ஸ்ட் ஒரு கார் வேணும் இல்லைங்க சார். அப்புறம் அவங்க நம்ம வீட்ல ஓன் ஹவுஸ்ல தான் இருக்காங்க. அப்படிதான் கண்டிப்பா வேணும் இல்லைங்க சார். அப்ப நாம புறப்படலாம். இந்த பொண்ணை எனக்கு பிடிக்கலன்னு நீங்க நினைச்சீங்க. பினான்சியல் ஸ்டேட்டஸ்லயே அவங்க இருக்கணும். பினான்சியல் ஸ்டேட்டஸ்னா என்ன? ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டி பண்ற அளவுக்கு, சொந்த ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டி. அதாவதுங்கண்ணா, நீங்கள் பேசும்போது ரொம்ப பக்குவமாக தாங்க பேசுனீங்க. ஆனால் ஏதோ என் பொண்ணு நல்ல வசதியாக வாழ்ந்த புள்ள, அதனால சொந்தமாக வீடு இருக்கணும், கார் இருக்கணும், பேங்க் பேலன்ஸில் அமௌண்ட் இருக்கணும்னு சொல்கிற வரைக்கும் கூட ஓகே. அந்த பேங்க் பேலன்ஸ் அமௌண்ட்டு ஒரு 10 லட்சமோ 20 லட்சம்ன்ற வரைக்கும் கூட ஓகே. ஆனால் சொந்தமாக ஹாஸ்பிட்டல் கட்டி விடுற அளவுக்கு பேங்க் பேலன்ஸ் வச்சிருக்கவனுக்கு தான் என் பொண்ணை கொடுப்பேன்னா அப்போ மனுஷன்லாம் எங்கே போகிறது? எனக்கு தர்மம் பண்ணாதாமா நீங்க நல்லா இருப்பீங்க. இத்தனை வருஷமா அவங்க சைடு மட்டுமே தான் சார் டிமாண்ட் வச்சிருக்காங்க. இது வரைக்கும் நீ வாங்கிட்டு இருந்த, இது ஏன் டர்ன்ரா, இனிமேல் நான் வாங்குறேன். ஆனா எங்க ஆட்டம் வெறித்தனமா இருக்கும். வேற அவங்க பிரியப்பட்டா மாப்பிள்ளைய வீட்டுக்கு அனுப்பிச்சு வைக்கலாங்க சார். இத்தனை நாள் நம்ம பொண்ணு அனுப்பிச்சு வச்ச மாதிரி அவங்க மாப்பிள்ளைய அனுப்பிச்சு வைக்கலாங்க. கடைசியா ஒரு கேள்வி ஒன்று கேட்டாங்களே, அந்த கேள்வி எனக்கு என்னமோ ஒரு நியாயமான கேள்வியா தான் படுது. ஏன்னா வழக்கமாவே கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் மாப்பிள்ளை வீட்டுக்கு தான் பொண்ணு அனுப்பிச்சு வச்சிருவாங்க. ஒரு மாறுதலுக்கு மாப்பிள்ளைய பொண்ணு வீட்டுக்கு அனுப்பிச்சு வைங்க, அப்பதான் ஒரு பொண்ணு மாமனார் மாமியார் வீட்டில் போய் எவ்வளவு கஷ்டப்படுறா அப்படிங்கிறது தெரிய வரும். அது மட்டும் இல்லாம இவ்வளவு நாள் நம்ம வீட்டில் நல்லா ஜம்முன்னு வாழ்ந்துட்டோம், அந்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா அந்த வீட்டுக்கு ஏற்ற மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி அந்த வீட்டுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் பண்ணி வாழ்றதுங்கிறது எவ்வளவு கஷ்டமான விஷயம் அப்படிங்கிறது ஒவ்வொரு ஆணுக்கும் புரிய வரும். ஆனா இப்படிப்பட்ட நடைமுறை இது வரைக்கும் இல்லவே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாது. காயல்பட்டினம் அப்படிங்கிற ஊர் இருக்கு இல்லையா, அது என்னுடைய ஊர் தான். அந்த ஊர்ல பாத்தீங்க அப்படின்னா கல்யாணத்துக்கு அப்புறம் மாப்பிள்ளை தான் பொண்ணு வீட்டுக்கே போவாங்க.
ட்ரிப்புக்கு ரெடி ஆயாச்சு. சுதாகர் மட்டும் பாவம், அவனுக்கு காசு இல்ல. மாப்பிள்ள நான் அவன்கிட்ட பேசிட்டேன் மாப்பிள்ள. சரி வந்துட்டு போறேன் மாப்பிள்ள. காசு இல்லைன்னு சொன்னா அப்படி விட்டுட்டா அவனை. நம்மளே ஷேர் பண்ணி போட்டுக்குவோம். நம்மளே போட்டு சொல்லிட்டு 4 பேர் போட வேண்டியது, நம்ம 3 பேர் கூட ஒரு ஆளு பேர் போடுறான் போல. போலாமா? ரெடியா? எப்படி 6000 ரூபாய் இருக்கு மேடா? ஆமா. ட்ரிப்புக்கு போறோம், கையில காசு இல்ல. என்னது? ஏய் வாட்ச் சூப்பரா இருக்கேடா. நைக்கில போட்டுருக்கு வாட்ச். ஆமா நைக்கி பிராண்ட். ட்ரிப்புக்கு காசு கேட்டோம். ஆமா காசு இல்ல, கையில காசு இல்ல. ஆக்சுவலா இதை பார்க்கும்போது அப்படியே எங்க கேங்ல இருக்கிற ஒரு ஃப்ரெண்ட் ஞாபகம் தான் எனக்கு வருது. அது எனக்கு மட்டும் தான் வருதா இல்ல என் கேங்ல இருக்கிற எல்லாருக்கும் இந்த மீமை பார்க்கும்போது அந்த மனுஷன் தான் ஞாபகத்துக்கு வராரா அப்படிங்கிறது சத்தியமா தெரிய மாட்டேங்குது. சோ இந்த மாதிரி ஃப்ரெண்டு எங்க கேங்ல மட்டும் தான் இருக்கான் அப்படின்னு நினைச்சு இவ்வளவு நாள் நம்பி வாழ்ந்துகிட்டு இருந்தேன். இந்த மீமை பார்த்ததுக்கு அப்புறமா தான் ஓ எல்லாரும் கேங்லயும் இப்படி ஒரு ஃப்ரெண்டு இருக்கான் அப்படிங்கிறது எனக்கு தெரிய வந்துச்சு. காசு கொடுத்து வாங்கினீல்ல, ட்ரிப்புக்கு காசு கொடுக்க சொல்லாமே, அந்த காசு எங்க? அது இல்ல, என்கிட்ட காசு இல்ல. காசு இல்ல. ஆனா உலக நாயகன் இவ்வளவு கெட்டப்ப போடுறதுக்கு அந்த மனுஷன் எவ்வளவு கஷ்டப்பட்டார் அப்படிங்கிறது நமக்கே நல்லா தெரியும். ஆனா லோகேஷ் கனகராஜ் அப்படி கிடையாது. வெறும் ஏஐல மொத்த கெட்டப்பையும் போட்டாப்ல. சோசியல் மீடியா ஓபன் பண்ணி யாரு மூஞ்ச பார்த்தாலும் அது லோகேஷ் கனகராஜ் மூஞ்சி மாதிரியே இருக்குது. ஏன்னா எல்லாரும் மூஞ்சிலையும் லோகேஷ் கனகராஜ் ஏஐ பண்ணி செட் பண்ணி விட்டாங்க. கஷ்டமா தான் இருக்கு. Jasprit Bumrah ji, I am your biggest fan. I love football and आप football को इतने आगे बढ़ रहे हो. ஆக்சுவலா இவர் நடிச்ச படம் ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமான படம் அப்படிங்கிறதுனால அந்த மனுஷங்கிட்ட ஜஸ்பிரித் பும்ராவை பத்தி கேட்டா அவர் ஒரு நல்ல ஃபுட்பால் பிளேயர், நல்லா ஆடுவாரு, ஃபுட்பால்லாம் வந்து அப்படி உதைப்பாரு அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காப்ல. Love football and आप football को इतने आगे बढ़ रहे हो. ஆனா மனுஷன் ஸ்டேஜ்ல வந்து ஃபுட்பால் பிளேயர்னு பேசியிருந்தாலும் அதுக்கப்புறம் தேடி கண்டுபிடிச்சாரு போல அவர் கிரிக்கெட் பிளேயர்னு சொல்லிட்டு சோசியல் மீடியால வந்து சாரிலாம் கேட்டாப்ல. Jasprit Bumrah ji, I am your biggest fan. I love football. ஐயா மன்னிச்சுக்கங்க ஐயா. ஆனா என்னதான் அந்த மனுஷன் சாரியே கேட்டிருந்தாலும் என் தலைவன் ஜஸ்பிரித் பும்ராவை நீ அசிங்கப்படுத்தினா உடனே நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராம் சரணை சிலையாக்கி வச்சிருந்தேன் ஒருத்தன். அந்த சிலையை நீங்க பார்க்கணுமே வாங்க. వాళ్ళు చేయించిన విగ్రహం సూర్యవర్ధన్దే, కానీ అక్కడ ఉన్న విగ్రహం గరుడాది. எந்த ஆங்கிள்லயாச்சு இத பாக்குறதுக்கு ராம் சரண் மாதிரி இருக்குதா? என்னடி இது? எங்க ஆள போய் ஃபுட்பால் பிளேயர் நான் சொல்றேன், உன்னை ராம் சரணா இல்ல கருடாவா மாத்தறேன்னு சொல்லி மாத்தி விட்டார் போல இருக்கு. ஸோ ஆனால் தான் வீடியோ இந்த வீடியோ பார்த்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நம்புறேன். ஒருவேளை நீங்கள் என்ஜாய் பண்ணிங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. அண்ட் இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் கண்டிப்பாக பார்க்க நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் கூட பெல் ஐக்கான் தட்டி விட்டீங்கன்னா நான் போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் டைம் வந்துடும். ஸோ வீடியோ இது மாதிரி சூப்பரான வீடியோட சூப்பரான ரிவ்யூட சூப்பரான ட்ரோலோட சந்திக்கலாம். தென் பை ஃப்ரம் ஷாஃபி, டாடா, பாய் அண்ட் டேக் கேர்.